சீக்கிரம் போவாங்க பசங்களுக்கு ஒரு குடும்பத்தை பற்றி ஒரு குரு நாடகம் எல்லாருக்கும் தமிழ் கேட்கலாம். புனிதா 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 எப்பப்பா இருக்கிற? கடவுளே சரிங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கிடைச்சா உட்காரலான்னு பார்த்தா விடுதலாது. இதுல நான் எப்பதான் தொலைச்சு கட்டணும் எனக்கே தெரியல. இது ஒரு விடிக்கால எப்ப வரப்போதோ கடவுளே. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முடியல. இவங்களை வீட்டுக்குள்ள வச்சுட்டு கடவுளே. புனிதா ரொம்ப நேரத்துக்கு ஆகணுமா? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை. என்ன வேணும் சொல்லிட்டு அவர் கேட்கல. சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? இது காஃபி ரெடியா இருக்குங்க. காஃபி ரெடியா இருக்குங்க. உங்களுக்கு காஃபி வேணுமா? ஒரே செட்டு சொல்லுங்க. காஃபி ரெடி உங்களுக்கு வச்சுருக்க என்னங்க? அது மாமா நான் மாமா பிடிக்குமா? உங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாமா. சரியா? சரிப்பா. சாப்பிட்டுங்க. எங்கேயும் வெளியே போகாதீங்க. வீட்டிலே இருங்க. அன்றைக்கு போய் தேவையில்லாம பேசி நீங்க இறக்கி விட்டுறாதீங்க. வீட்டிலே இருங்க. ஜோக் பண்ணுங்க. வயிற்று படிங்க. பாட்டு கேளுங்க. சந்தோஷமா இருங்க. வீட்டுக்குள்ள இருங்க. வெளியே எங்கேயும் போகாதீங்க மாமா. அத்தையை பார்த்துங்க மாமா. சரியா? அந்த போயிட்டு வரலாம். மூன்றாம் மருமகள் நல்ல மருமகள் போல நினைத்துக் கொண்டிருக்கிறார். கீதா, நம்ம பையனுக்கும் மருந்தும் எங்கேயும் வெளியே போகாம போகிறது. நம்ம மட்டும் சொல்ல மாட்டோம். அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு நம்ம மட்டும் சொல்லல கீதா. தெரியாதுல்ல, வருத்தம் எங்கே போனாலும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் கேட்போம். பண்ணிட்டு செல்கிறார்கள். தம்பி ஜோசப், மனைவி செல்வி. Gracias.
இருக்குன்னா இப்போ நமக்கு கிறிஸ்தல் இருக்குல்ல அதனால ஆடம்பரமான செலவுல வேண்டாம்ப்பா இதெல்லாம் குறைச்சிக்கோங்க. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால முடிந்த அளவுக்கு ஒரு ஏழைகளுக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுப்போம், நல்ல உணவு கொடுப்போம். அதுதான் கிறிஸ்மஸ். நம்ம ஆடம்பரமே வந்து சொல்லுவாங்க. சரியாமா? பெற்றோர்களை ஆட்டோவில் அனுசரிக்கிறார்கள். சின்னவர்கள் மாமியார் மாமனார் அன்பாக காமிக்கிறார்கள். சரிங்கண்ணா. குடும்பத்தோட வெளியே போயிட்டு வரோம். அப்பா போய் அம்மா போய் சரிங்க, நான் பார்த்துக்கிறேண்ணா. அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன். சரிப்பா எனக்கு காசு இருக்குதுங்க. நீ பேசிக்கோ. அப்பா அம்மா கொடுக்குறாங்க. அதனால சரி செலவுக்கு கொடுக்குறாங்க. அப்பா அம்மா நான் பார்க்கறது உண்மை இல்லையா? நீங்க வேற எதுவும் வந்துருக்கீங்க. உங்க அப்பா அம்மா டென்ஷன் பண்ணாங்க. மண்ணெண்ணெய் கொடுத்துருக்காங்க. நான் எதுக்கு பார்க்கணும்? பாப்பா செல்வி. அதெல்லாம் முடியாதுங்க. உங்க அப்பா அம்மா பார்க்கணும். நீங்க அவங்களோட சேர்ந்து போய்க்கிட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். என்ன பண்ணுங்க? பேச செல்வி. அவளும் இப்போ பேசிக்கிட்டே இருக்கிறாள். நான் என்ன செய்ய முடியும்? என்ன வேலை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப திட்டிகிட்டே இருக்கா. எப்படி என்னவா பண்றது? எனக்கு தான் அப்படின்னா உனக்கும் இப்படியா? உங்களுக்கு 2 பேரும் ஆட்சி கிடக்குற என்னதான் பண்ணி குறைய. சரி என்ன பண்ணுறது? நம்மள தாய் எல்லாம் போயிட்டேங்க. நம்ம தாய் என்ன சரி ஏதாவது ஹோம்ல சேர்த்து முடியாமா? சரிங்கண்ணா. சரி அப்பா, சரி வாங்க போயிட்டு வரலாம். இல்லைங்கம்மா, சும்மா அது வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாங்க. சர்ச் வரைக்கும் போயிட்டு வரலாங்கம்மா. வாங்கப்பா. அப்பாடா இப்படியே துறக்கி விட்டாச்சு. இரண்டு மகன்களும் தன்னுடைய பேரனுக்கும் தாய்மார்களே சர்ச்சுக்கு கூட்டிட்டு போகிறாங்க என்று சொல்லி முதியோர்களுக்கு கூட்டிட்டு போகிறார்கள். அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? குழந்தைங்க நல்லா இருக்காங்களா? சரிங்க. கடவுள் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீங்க மென்மேலும் ரொம்ப உயர்வா இருக்கிறீங்க. நம்ம திருச்சபையிலே நீங்க நல்ல பேர் எடுத்துக்கிறீங்க. உங்களை கடவுள் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. சரி ஜோசப், எதுக்கு வந்துருக்கீங்க? சொல்லுங்க.
2-3 நாளைக்கு போகிறீங்களா? அப்படிங்களா? சரிங்க, யோசிக்கிறேன். சரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சரி. நீங்க தயாரிக்கமா? ஓ, ரீட்டா. சரி. ஞாபகம் இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த ஹோமுக்கு வந்துருக்கிறீங்க. பார்த்துக்கிறேன். ஆமா, நீ நல்லா இருக்கீங்களாமா? உட்காருங்க. உங்க பசங்க நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்க. என்ன பண்றாங்க? சரி. காஃபி என்ன சாப்பிடுறீங்க? சரி, உட்காருங்க. வந்தாங்க. அலெக்சனா வந்தாங்கல்ல? ஜோசப், என்ன சேவியர்? எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப வேதனையா இருக்குது சேவியர். அப்பா அம்மா எனக்கு தெரியும் ஜோசப், தெரியுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தை அவங்க தான் இங்கிருந்து தத்தெடுத்து போனாங்க. அவங்கள வளர்த்தது அவங்களை பெற்றவங்க இல்லை, உங்களை வளர்த்தவங்க. உங்களை எவ்வளவு கரிசனையா நல்லா பார்த்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க உயர்வா இருக்கிறது காரணமே அந்த பெற்றோர் தான். அவங்க பெற்றவங்க இல்லை, வளர்த்தவங்க. நீங்க அவங்க கொண்டு வந்து கோமல விடணும்னு வந்திருக்கீங்க. ஆனா அவங்க உங்களை எந்த ஸ்டைல் இல்லாம ரொம்ப நல்லா வளர்த்திருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய ஆளாக்கிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய சுயநலத்தில் அவங்க ரொம்ப கடற்கூட இருக்கிறதுனால உங்களை ரொம்ப நல்லபடியா மேலும் கொண்டு வந்திருக்கிறாங்க. நீங்க அவங்களை இப்படி விடவே கூடாது. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப நினைச்சு பார்த்தா இன்னைக்கு நீங்க எவ்வளவு பெருசா இருக்கீங்க பார்த்தீங்களா? இது கடற்கரை அவருடைய ஆசீர்வாதம். அதனாலதான் நீங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க. உங்களுக்கு நல்ல மனைவி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா அவங்க சர்ச்சுக்கு வர்றாங்க, பைபிள் படிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க. ஆனா இப்படி அம்மா அப்பாவை பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. எவ்வளவு பிரசங்கம் பண்றோம், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம முன்னாடி நல்லா நடக்கிறாங்க, பின்னாடி வீட்டுல போய் ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த குடும்பம் மட்டும் இல்ல, நிறைய குடும்பத்துல இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப வருத்தப்படலாம் இருக்குது. சரி, எங்க அம்மாவா கூட்டிட்டு போங்க. நமது வயிற்றுல கற்பனை பார்த்து கற்பனை, அதுல 4வது கற்பனை என்ன கற்பனை உங்களுக்கு தெரியுமா? நீ நன்றாக இருப்பதற்கும் பூமியிலே நீர்த்தனால் நினைப்பதற்கும் உன் தாயையும் கற்பனையும் கனப்படுவாயாக என்று இருக்குது. நீங்க படிச்சிருக்கிறீங்கல்ல? நீங்க இந்த திருச்சபையில இருந்து அம்மா அப்பாவை இப்படி கொண்டு விடவே கூடாது. நீங்க முதல்ல அம்மா அப்பாவை கூட்டிட்டு போங்க. அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். சரி, நம்ம வீட்டுக்கு போலாமா? என்னை மன்னிச்சிருக்கா? நல்லா வளர்த்திருக்கிறீங்கம்மா. நாங்கள் நினைச்ச பார்க்க உங்களை கொண்டு வந்து நாங்கள் ஆசீர்வாதம் என்னை மன்னிச்சிருக்கோம்மா. இல்லப்பா, நான்
அதுக்கப்புறம் இங்கே எடுத்து வளர்த்து ஆளாக்கி இவ்வளோ வசதியாக நம்ம வாழ்க்கையும் இவ்வளோ நல்ல குடும்பத்தையும் கொடுத்துருக்காங்க. நிச்சயங்க நான் தப்பு பண்ணிட்டேங்க. நிஜமாவே நான் அவங்க பெத்தவங்க நினைச்சேங்க. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். மனசுக்குள்ள சொல்றேன். நான்